நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அது என்னன்னா, சபிக்கப்பட்ட சாபங்கள். சத்தமா சொல்லுங்க, சபிக்கப்பட்ட சாபங்கள். என் வாழ்க்கையில் ஒருவேளை சாபங்கள் கிரியை செய்யும் என்றால், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப சமாதானத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய வருமானங்களில், என்னுடைய குடும்ப காரியங்களில் ஒருவேளை சாபங்கள் பாதிக்கப்பட்டிருப்போம், சாபங்கள் அவைகளுடைய தாக்கங்கள் இருக்கும் என்றால், இனிமேல் சாபம் இராது, இனிமேல் சாபங்கள் பாதிக்காது. ஏன்னா அந்த சாபங்கள் ஆண்டவரினால் ஆல்ரெடியாகவே சபிக்கப்பட்ட சாபங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்களுடைய ஒருவேளை சாபங்கள் பாதிக்கும் என்றால் அவைகள் ஆண்டவரால் என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அவைகளை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? அதுதான் இங்கே மிகப்பெரிய டார்கெட்டாக மாறப்போகிறது. அதுதான் ஒரு லாஜிக்காகவே மாறப்போகிறது. ஆண்டவர் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் வேறு எதுவும் வேண்டாம், நாம் விசுவாசத்தில் அவைகளை வாங்கி கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நடந்த காரியங்களை நாம் நடந்த வண்ணமாக நம்பிக்கையோடு வேதத்தின் அடிப்படையில் விசுவாசிப்போம் என்றால், விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தினாலே விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும். வாசிங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷம் இப்போ வாசித்தோமே, அதில் 11வது அதிகாரத்தில் 13வது வசனம். சத்தமாய் வாசியுங்கள். அப்பொழுது இலைகளில் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு, சத்தமா வாசிங்கம்மா. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அல்லேலூயா. அதுக்கு முன்னால வசனம் வாசிங்கம்மா. அதுக்கு முன்னால வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தனியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. யாருக்கு பசி உண்டாயிற்று? யாருக்கு பசி உண்டாயிற்று? இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அதாவது உடல் சோர்வடைந்து, எல்லாத்துக்கும் நம்ம பசிக்கு இல்லை ஐயா, மணி சீக்கிரம் முடிங்க ஐயா, என்ன செய்யுது, எங்களுக்கு பசிக்கு வீட்டில் போய் சாப்பிடணும், நியாயமானதான். மனிதர்கள்னால என்ன இருக்கும்? பசி, ருசி, தாகம், சோர்வு, தூக்கம் எல்லாமே இருக்கும். அதே போல் அவர் மனித அவதாரத்தில் இருந்ததுனால இயேசுவுக்கு என்ன உண்டாயிட்டு? பசி வந்தால் நம்ம என்ன செய்வோம்? என்னம்மா செய்வோம்? கோபம் வரும். கண்டிப்பாக கரெக்டாக சொன்னாங்க, கோபம் வரும். கோபம் இன்னும் ஸ்டேஜ் தாண்டும் போது என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்கம்மா. நீங்கள் தான் அனுபவப்பட்டிருப்பீங்களா? எல்லாம் சொல்லுங்கள். வீட்டில் சாப்பிட செய்ய நேரத்தில் சாப்பிட இல்லை, வந்து ஏதோ கொடுங்க சாப்பிடணும், இப்போ தான் என்ன ஆகுது? சாப்பாடு ஆகுது. இப்போ சொன்ன மாதிரி என்ன வரும்? முதல்ல கோபம் வரும். அடுத்தது என்ன வரும்? என்ன வரும்? இவ்வளோ பார்த்து கரெக்டாக சொல்கிறாங்க. எல்லா வீட்லேயும் உள்ளது தான். என்ன வரும்? பாத்திரங்கள் சத்தம் போட ஆரம்பிக்கும். நம்ம சத்தத்தை சேர்ந்து பாத்திரம் என்ன செய்யும்? சத்தம் போட ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் உள்ளது தான். அப்போ பசி என்பது இப்படியாக மனிதனுடைய எல்லையை தாண்ட பண்ணும். ஆண்டவருக்கும் என்ன உண்டாயிட்டு? அப்படி ஊழிய நாளிலே பசி உண்டாயிட்டு. பைக்கில் வாரோம், பசி எடுக்க என்ன செய்வோம்? ஏதாவது கடை இருக்குதா? ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? டீ குடிக்கலாமா? பண்ணு சாப்பிட்லாமா? மத்தியான நேரம்னா ஏதாவது பதார்த்தங்களை சாப்பிடலாம், பசி போயிருக்கு, வீட்டில் போய் கூட சாப்பிட்டுக்கலாம்.
எல்லாத்துக்கும் வர்றதான். பசி வந்து சாப்பிட்டாகணும். ஆண்டவருக்கும் பசியில் என்ன செய்யணும்? எதையாகிலும் சாப்பிடணும் என்ன வந்துட்டு. அது ஒரு அப்படியே ரோட்டு பகுதியினால வேற ஒன்றும் கிடைக்கல. அவர் பார்க்குறாரு, அங்கே ஒரு அத்தி மரம் இலையாக பச்சை பச்சே நிற்குது. தூரத்திலே அத்தி மரத்தை கண்டு வசியமா அதில் ஏதாகிலும் கிடைக்குமோ? எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. பசி. அவர் மனித அவதாரத்தில் என்னையும் மாறி உங்களையும் மாறி இப்படி உட்கார்ந்து யோசித்து கொண்டு இருக்கிற அப்படி அவதாரத்தில் பசியுடைய தாக்கம். தூரத்தில் எதை பார்க்கிறார்? அத்தி மரத்தை பார்த்து அதில் இலை அதிகமாக இருக்கு, ஏதாகிலும் இருக்கும், இலைக்குள்ள ஏதாவது மறைஞ்சு இருக்குன்னு சொல்லி தூரத்தில் அத்தி மரத்தை பார்த்து அது பக்கத்தில் வந்து அதில் என்ன செய்யல? அது வாசிங்கம்மா. அதில் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். ஆண்டவர் அத்தி மரத்துல ஏதாகிலும் சாப்பிட்றதுக்கு அத்திப்பழம் கிடைக்குமான்னு பார்க்கிறார். ஆனா அது அத்திப்பழ காலம் இல்லாதபடியினால இலைகளை தவிர பச்சை பசேர்ந்து இருக்கு. இலை அப்படி இருக்குது, பார்த்தா இந்த மரத்தில் ஏதாவது இருக்குன்னு சொல்லி இருக்கு. ஆனால் அவருடைய பசிக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அவருக்கு உடனே அந்த அத்தி மரத்தை என்ன சொல்கிறாரு? இன்று முதல் ஒருவனும் உங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, ஒரு பழத்தை கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரு? அதே அதிகாரத்தில் 21 வாசிங்க. அதே அதிகாரத்தில் பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அத்தி மரத்தை சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? அத்தி மரத்தை சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறீங்க? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அத்தி மரத்தை ஆண்டவர் சபிக்கல. நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அத்தி மரம் நான் ரொம்ப நாள் அப்படித்தான் யோசித்து கொண்டு இருந்தேன். எப்படி ஒரு மரத்தை ஆண்டவர் சபிப்பார்? கிடையாது. அத்தி மரத்தை அவர் சபிச்சது அத்தி மரத்தை கிடையாது, அவர் விருப்பப்படி செயல்படாத அத்தி மரத்தை சபித்தார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் விருப்பத்துக்கு செயல்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த குஸ்தோரை கேட்கிறா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னைய, உடனே என்ன சொன்னாரு? எனக்கு சித்தம் உண்டு நீ. அப்போ நாம் நன்றாய் இருப்பது தான் ஆண்டவருக்கு சித்தம். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்போ அப்படிலாம் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அந்த கற்சாடியில அந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்கிறார். சாடியில கொண்டு தண்ணிய நிரப்புங்கன்னு சொல்றார். அவர் என்ன விருப்பப்படுறார் தெரியுமா? இதை தண்ணி ரசமாக மாற, அதுதான் அவருடைய விருப்பம். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற காரியங்கள் ஆல்ரெடியாகவே சபிக்கப்பட்டது. ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக எதெல்லாம் செயல்படுகிறதோ அனைத்தையும் ஆண்டவர் ஆல்ரெடியாகவே சபித்திருக்கிறார். இந்த சம்பவத்தை நான் தியானித்து கொண்டிருக்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி தியானிக்கின்ற பொழுது, ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்த ஆரம்பித்தார். ஏதேன் தோட்டத்தில் நடந்த அனைத்தும் கிறிஸ்துவின் நாட்களில் அவைகள் அனைத்தும் ரிப்பீட் பண்ணப்பட்டு அவைகள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் ஒரு பழத்தை என்ன பண்ணார்? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த பழத்தை ஆதாமும் ஏவாளும் இணைந்து என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க.
அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த பூமியை என்ன பண்ணார்? ஆதாமை நிமித்தம் யாரெல்லாம் ஆண்டவர் சபித்தார் சொல்லுங்க? ஆதாம சபித்தார், ஏவாளை சபித்தார், அந்த சர்ப்பத்தை சபித்தார். நான் அப்படியே யோசித்தேன், யாரை அவர் சபிச்சிருக்கணும் தெரியுமா? யாரை சபிச்சிருக்கணும்? பழத்தை கொடுத்த மரத்தை. பார்த்தீங்களா? உங்களுக்கு போட்டு கொடுக்காங்க பாருங்க, எப்படி பார்த்தீங்களா? இருக்கட்டும், பரவாயில்ல, நான் நல்லா இப்படி தான் வரணும், அப்படியே சொல்லுங்க. யோசிக்க தான் நம்முடைய விசுவாசங்கள் வளப்பட ஆரம்பிக்கும். பழத்தை கொடுத்த மரத்தை தான் என்ன பண்ணியிருக்கணும் அவர்? நான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன் சாப்பிடாதன்னு, சாத்தான் வந்து உன்னை ஏமாத்துறோன்னே பழத்தை என்ன செஞ்சிருவியா? கொடுத்துருவியான்னு சொல்லி அங்கே அவர் என்ன காரணமோ தெரியாது, அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யவில்லை. ஆனால் விருப்பத்துக்கு மாறாக பழத்தை மரம் என்ன செஞ்சதை கொடுத்து மனிதனை சாபத்துக்குள்ளதாய் மாறி. கையை தட்டி சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த பழத்தை கொடுத்து என் முன்னோர்களை, என் வம்சத்தையே அந்த மரம் என்னாக்கிட்டு சாபத்துக்குள்ளாக்கிட்டு, ஆண்டவருடைய ஊழிய நாட்களில் அதை ஆண்டவர் மனதிலே வைத்திருந்தார், அதை கருவேற்றி வைத்திருந்தார். ஒரு நாள் வரும், எத்தனை ஆண்டானாலும் பரவாயில்ல, எத்தனை 1000 ஆண்டானாலும் பரவாயில்ல, எத்தனை சந்ததி மாறினாலும் பரவாயில்ல, என்னுடைய மனித குலத்தை, என் பிள்ளைய சாபத்துக்கு இலக்காகின இந்த மரத்து, இந்த பழத்தை ஞாபகம் வைத்த ஆண்டவர் அந்த ஞாபகத்திலேயே வருகிறார். அவர் வந்து அந்த அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா, அந்த பவனி நாட்கள் முடிந்து கல்வாரி காட்சிக்கும் பவனி நாட்களுக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கு இடைப்பட்ட நாளில் வாராரு. இன்னும் கொஞ்ச நாளில் சிலுவையின் காட்சிகளை உள்ளே போயிடுவார். இனிமேல் உலகத்தில் அவர் மனிதனாக வாழ முடியாது. கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடணும். ஆண்டவர் உள்ளத்திலே வைத்தவராய் அப்படியே வாராரு. அவருடைய விருப்பம் என்ன? பசி, பழம் கொடு. ஆனால் அன்னைக்கு சாபத்துக்கு பழத்தை கொடுத்த மரம் அவருடைய பசிக்கு என்ன செய்யலை? பழத்தை கொடுக்கலை. அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாபத்துக்கு இலக்காயிருந்த மரத்தை அவர் என்ன செஞ்சார்? சபித்தார். சபிக்கப்பட்ட சாபம். எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு எதிரான எல்லா சாபத்தையும் அவர் என்ன பண்ணார்? சபித்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை வைத்து காண்பிக்க பார்ப்போம். எனக்கு எதிராக இதுவரை கிரியை செய்து கொண்டிருக்கிற, எனக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற, எத்தனையோ சமாதான குறைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற எல்லா சாபங்களும் என்னுடைய ஆண்டவரால் ஆல்ரெடியாகவே சபிக்கப்பட்டவைகள். ஹல்லேலூயா. இது ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது என்ன செய்யும்? கிரியை செய்யும். அப்படின்னா நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? எங்களுடைய எல்லா பிரச்சனைகளும், எல்லா வேதனைகளும், எல்லா நோய்களும், எல்லா விதமான கலக்கங்களும், எல்லா விதமான குழப்பங்களும், எல்லா விதமான சமாதான குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால சபிக்கப்பட்டவைகள். அவைகளை அனுபவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கும், வாசிங்க. நீதிமொழிகள் 22:2 காரணமில்லாமல் இட்ட சாபம். வாசிங்கம்மா, வேகமா வாசிங்க. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஹல்லேலூயா. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கையோடு இணைந்து கொண்டீங்கன்னா, ஏன் நாங்கள் எந்த தப்பும் செய்யலையா, எந்த காரியமே செய்யலை, ஆனால் இவ்வளோ பிரச்சனை, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு வாய் சோறு என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல, எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானம் இருக்க முடியல, ஒரே பிரச்சனை, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரே பிரச்சனை, எந்த காரணம் தெரியல, என்னன்னே புரியல, நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் பேசுகிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல, ஒரே பிரச்சனை. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது?
தங்காது. ஒருவேளை காரணம் இருந்தா கூட ஆண்டவர் அந்த சாபத்தை எல்லாம் மாற்றி அமைத்துட்டார் சிலுவை காட்சிகளில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியுமா? கலாத்தியர் 3:13 இப்படியாக சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஒரு நிமிஷம் எப்படி யோசிங்க எல்லாரும், என்னை பாருங்க ஒரு நிமிடம். ஆண்டவருக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்தம். ஆண்டவருக்குள்ள என்ன இருக்கு? வல்லமை. ஆண்டவருக்குள்ள என்ன இருக்கு? அதிகாரம். ஆண்டவருக்குள்ள என்ன இருக்கு? தெய்வீகத்துவம். ஆனால் மனிதனாக சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ என்ன நடந்தது? நம்ம எல்லாருடைய ஆதாமிலிருந்து இனி கடைசியாக பிறக்க போகிற மனிதனுடைய உலகத்தினுடைய சாபங்கள் அவர் மேல வைக்கப்பட்டது. யோசித்து பாருங்க, நல்லா இருக்கிற உடம்புல பாய்சனை ஏத்தனை என்னமாகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடம்பு ஒத்துக்கொள்ளுமா? என்ன ஆகும்? உடனே உடம்பு ஒன்று முடிந்தவரை போராடி பார்க்கும். இல்லைன்னா உடல் என்ன ஆயிரும்? அது அப்படியே படுத்து விடும். அதான் நடக்கும். ஒரு நல்லா இருக்கிற ஒரு பாலில் ஒரு சொட்டு தயிர் ஊற்றுற என்ன ஆகுது? அது பாலாயுது, நடக்குது. அவருக்குள்ளே இருந்த பரிசுத்தம், அவருக்குள்ளே இருந்த தெய்வீகம், அவருக்குள்ளே இருந்த அதிகாரம், அத்தனை அற்புதங்களை செய்தவர், கடலை அடர்த்தினவர். அவருக்குள்ள சாபத்தை வைக்கும் பொழுது பரிசுத்தம் அமைதியாக இருக்குமா? வல்லமை அமைதியாக இருக்குமா? இல்லை அவருக்குள்ள தெய்வீகத்துவம் அமைதியாக இருக்குமா? கிடையாது. இந்த சாபமோ பரிசுத்தமோ ஒன்றுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எதிரடையானவைகள். ரெண்டும் போராட ஆரம்பித்திருக்கோம். அவருடைய பரிசுத்தமோ என்கிட்ட பாவம் உண்டு என்று யார் உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொல்ல முடியல. அப்பேற்பட்ட பரிசுத்தர், அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர், அப்பேற்பட்ட அதிகாரம் உடையவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது சாபம் அவர் மேலே வைக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டதுனால அந்த பரிசுத்தமோ அந்த பாவமோ ஒன்றுக்கு ஒன்று எதிரடியாக போராட ஆரம்பித்து அதனுடைய விளைவு தான் ரட்சிப்பு என்கிற பை ப்ராடக்ட் பிறந்ததையா. எல்லா கரங்களை தட்டுவோமா? எல்லா கரங்களை தட்டுவோமா? அந்த போராட்டத்தினுடைய விளைவுல தான் நானும் நீங்களும் ஆண்டவரை இங்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சாபம் இராது. வாய் திறந்து சொல்லுங்க, சாபம் இராது. ஆங்கிலத்தில் மருத்துவத்தில் 2 சொல்லுவாங்க, ஆன்டிபாடி, ஆன்டிபயோ, என்ன சொல்லுவாங்க? ஆன்டிபாடியும் ஆன்டிபயாட்டிக்ஸ் 2 சொல்லுவாங்க. ஆன்டிபாடிங்கிறது நம்முடைய உடலிலே உற்பத்தி ஆவது. ஆன்டிபயாட்டிக்ஸ் என்பது இன்ஜெக்ஷன் மூலமாக மனிதன் செயற்கையாக செய்து, அப்படிதானமா? அப்போ செயற்கையாக செய்து உடம்புல செலுத்துறது. ஒரு நல்லா இருக்கிற ஒரு மிருகத்தில் புயலோ எலியோ எடுத்து அதன் மேலே பாக்டீரியா, வைரஸ், அது மேலே ஒரு அதோடைய நோய் கிருமிகளை செலுத்தி அங்கிருந்தா என்ன பண்ணுறாங்க? மருந்துகளை தயாரிக்கிறாங்க. அது மருத்துவம் சொல்லுது. நான் கொஞ்சம் சொல்கிறேன், மற்றதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்படியே இருக்குதுன்னு நல்லா இருந்த பரிசுத்தர் மேலே, நல்லா வல்லமையாக இருந்த என்னுடைய ஆண்டவர் மேலே, அப்படி அவர் கிருபையாக இருந்த ஆண்டவர் சிலுவையின் மேலே இந்த சாபம் என்கிற அந்த விஷக்கிருமி செலுத்த போது அவருடைய ஆன்டிஜென் அப்படிங்காங்க, அது உள்ளே போன உடனே பரிசுத்தமும் அந்த சாபத்தை எதிர்த்ததுனால உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனாவுடைய காலத்தில் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க? போட்டாங்களா? எல்லாத்துக்கும் என்ன செஞ்சது? சொரம் வந்ததா? அப்படி மயங்கி 2 நாள் படுத்திருந்தோமா? என்ன அர்த்தம்? அந்த உடல் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அதை அப்சர்வ் பண்ணும் பொழுது நோயை எதிர்க்கக்கூடிய தன்மையை உடல் பெறுகிறது. அதுக்கு சில நாட்கள் ஆகும். அதுபோல என்னுடைய ஆண்டவருடைய அந்த சரீரத்தில் சாபம் வந்ததுனால, பாவம் வந்ததுனால, வியாதி வந்ததுனால, சாத்தான் அவரை அழுத்துறதுனால ஒன்றை சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்?
சிலுவையில் 7 வார்த்தைகளை தியானிப்போம். வெளியே வந்தது மன்னிப்பு, வெளியே வந்தது ரட்சிப்பு, வெளியே வந்தது கடைசி அதுக்கு முன்னால் சொல்வார் எல்லாம் முடிந்தது. எல்லாம் கையை தட்டுங்க. சாபம் முடிந்தது, பிரச்சனை முடிந்தது, வேதனை முடிந்தது. சாத்தானே உன்னுடைய அதிகாரம் என் பிள்ளைகள் மேலே எல்லாம் முடிந்தது இயேசுவின் நாமத்தினால. இனி சாபம் இராது, இனி சாபம் இராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. சிலுவை காட்சிகளில் இத்தனை காரியங்கள் நடந்ததையா. அந்த பரிசுத்தமோ, அந்த அதிகாரமோ, அந்த வல்லமையோ இந்த சாபம் என்கிற விஷ கிருமி உள்ள போனதுனால அதுக்கு எதிராக ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸை உண்டாக்கினது. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் அபிஷேகம், அதுதான் பாவ மன்னிப்பு, அதுதான் பிள்ளை என்கிற பாக்கியத்தை கொடுத்து சாத்தானை அதிர வைத்தார் ஐயா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? இல்லை கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆண்டவர் என் சாபத்தை எல்லாம் இப்படித்தான் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் ஆணிகளால் அடித்து சாபத்தை கொண்டு குவித்து எனக்காக வெற்றி வாகை சூடினார் ஐயா. ஒருவேளை சாபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகள் வாக்கில் சமாதானம் இல்லையா? அதை அலர்ட்டாயிருங்க, அலர்ட்டாயிருங்க, அலர்ட்டாயிருங்க. சாதாரணமாக விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா சாபம் உங்களை அட்டாக் பண்ணிடும். சாபத்துக்கான மருந்துகளை இந்த வாரம் பூரம் தியானித்திருக்கிறோம். நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் உஷாரானீங்கன்னா உஷாராயிருவீங்க. இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் பிடித்தா இருப்பீங்க. யாராலையும் உங்களை வெளியே கொண்டு வர முடியாது. இத்தனை வார்த்தைகளை விசுவாசித்து தியானித்து ஜெபித்து சாபத்திலிருந்து வெற்றி வாகை சூடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.